இனிய வணக்கம் மழலை செல்வங்களே. இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? கண்ணா, நாம் பார்த்ததை தான் நினைவு கூற உள்ளோம். நாம் இன்றைய வகுப்பில் தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் நினைவு கூற உள்ளோம் மாணவ செல்வங்களே. அதாவது தமிழ் சொற்கள் நம் நடைமுறை வாழ்க்கையில் அன்றாடம் தினம் அதிகமாக ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி வருகிறோம் அல்லவா? அதனை தவிர்ப்பதற்காக நம் தாய்மொழியாம் தமிழ் சொற்களை கற்க உள்ளோம். கரிக்கோல், பென்சில் என்பதன் தமிழ் சொல் கரிக்கோல். ரப்பர் என்றால் அழிப்பான். ரப்பர் என்பதன் சுருள் என்னக்கன்னா அழிப்பான். அடுத்தது ஷார்ப்னர் இருக்கு இல்லையா கண்ணா, அதன் துருவி. கிரையான்ஸ் அப்படின்னா தமிழ்ல வரைமெழுகு. அடுத்தது ஐடி கார்டு இருக்கு இல்லையா குட்டி, ஐடி கார்டு அப்படின்னா என்ன அப்படின்னா அடையாள அட்டை. ஐடி கார்டு என்பதன் பொருள் என்னது? அடையாள அட்டை. அடுத்தது ஸ்கூல் பேக், புத்தக பை. போர்டு, கரும்பலகை. கேலண்டர், நாள் காட்டி. ஃபேன், மின் விசிறி. டேபிள், மேசை. விளையாட்டு திடல், நம்ம விளையாடுவோம் இல்லையா, அந்த இடம் தான் விளையாட்டு திடல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேட் இருக்கு இல்லையா கண்ணா, அது என்னன்னு சொல்லுவாங்க? வாயில் கதவு. இப்போ ரோடு சாலை. அதே இது சுவரை மதில். சரியா? குட்டி சுவரெல்லாம் இருக்கும் இல்லையா, குட்டி சுவர்கள், அதை மதில்னு சொல்லுவாங்க. இப்போ ஜூஸ் அப்படின்னா பழச்சாறு. ஜாமை பழப்பாகு. இப்போ சிப்ஸை என்னென்னு சொல்லுவாங்க? வறுவல். இப்போ பன், அதை என்னென்னு சொல்லுவாங்க? மெதுரொட்டி. இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னா பனிக்கூழ். வாட்டர் பாட்டில் அப்படின்னா தண்ணீர் புட்டி. சரியா கண்ணா? மீண்டும் ஒரு முறை நினைவு கொள்வோம். கரிக்கோல், அழிப்பான், துருவி, வரைமெழுகு, அடையாள அட்டை, புத்தகப்பை, கரும்பலகை, நாள் காட்டி, மின் விசிறி, மேசை, விளையாட்டு திடல், சாலை, வாயில் கதவு, மதில், பழச்சாறு, பழப்பாகு, வறுவல், மெதுரொட்டி, பனிக்கூழ், தண்ணீர் புட்டி. சரியா கண்ணா? இதெல்லாம் தான் உங்களுடைய தமிழ் சொல் அறிகளை நம்ம பார்க்கக்கூடிய சொற்கள். அடுத்தது கண்ணா கவனமாக கவனிங்க. சொற்படிக்கட்டுகளை நிரப்புக. இப்போ பார்த்தீங்கன்னா கை, அதே இரண்டு சொல் வரும் பொழுது கையில் முடியும் சொல் புகை. கையில் முடியும் சொல் 3 எழுத்து பலகை. கையில் முடியும் சொல் 4 எழுத்து மல்லிகை. கையில் முடியும் சொல் 5 எழுத்து தும்பிக்கை. சரியா கண்ணா? இப்போ அதுவே இது பார்த்தீங்க அப்படின்னா மயில் முடியும் 2 எழுத்து ஆமை. 3 எழுத்து பொம்மை. சரியா? அடுத்தது இப்போ பாருங்க, பூவில் தொடங்கும் பூ, பூனை, பூட்டு, பூச்செடி, பூச்செண்டு. இதுவே வாவில் தொடங்குவது வா, வாள், வாத்து அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா கண்ணா? சரி, இப்போ அடுத்தது பாருங்க,
சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. இப்ப பலகை அப்படின்னு இருக்கு இல்லையா கண்ணா, அதை நம்ம எப்படி எழுதலாம்? அதுக்குள்ள ஒரு சொல் மறைந்திருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கை எழுதலாம் இல்லையா? அதுதான் சொல்லிற்குள் மறைந்திருக்கும் சொல். இப்ப மாமரம் அப்படின்னு இருக்குன்னா அதுல ஒரு சொல் மறைந்திருக்கு, அது என்னது? மரம். இப்ப வவ்வால், அதுல என்ன இருக்கு? வால். சரியா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி, அதுல என்ன மறைந்திருக்கு? கண். சரியா? அடுத்தது விண்மீன், அதுல என்ன மறைந்திருக்கு? மீன். சரியா கண்ணா? இதுதான் நம்ம இன்றைய வகுப்புல நம்ம கற்றுக்கொண்டது. கண்ணா, உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா தமிழ் சொல் அறிக இருக்கு இல்லையா கண்ணா, அதை நீங்க ஒரு முறை எழுதி அனுப்புங்க. நீங்க பார்க்காம எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பார்த்தே எழுதுங்க. எழுதும் பொழுது எழுத்துக்களை சொல்லிக்கொண்டே எழுதுக. எழுதும் பொழுது எழுத்துக்களை என்ன பண்ணணும்? சொல்லிக்கொண்டு எழுத வேண்டும். அதுதான் மிக 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 முக்கியம். சரியா மாணவ செல்வங்களே? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். சரியா மாணவ செல்வங்களே? நன்றி, வணக்கம்.